நம்ம ஈவினிங் டைம்லலாம் ஒரு டீயோ காஃபியோ சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா டீயோ காஃபியோ போடுறத விட லெமன் டீ ட்ரை பண்ணலாம். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம இன்றைக்கி ஒரு கிளாஸ் லெமன் டீ ரெடி பண்ண போகிறோம். ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் டீ தூள். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மெல்லாக ப்ளஸ் அந்த கலருக்காக தான். ஸோ இது கொஞ்சமாக இருந்தாலே போதும். அப்படியே ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா. இப்போ ஒரு 4 இலை புதினா இலை, அப்புறம் அந்த லெமன் லைட்டாக உள்ள புழிஞ்சு விட்டுக்கலாம் அந்த கொதிச்சுட்டு இருக்கும் போதேவும். இப்போயே ஆல்மோஸ்ட் நல்லா ஃபுல்லாக கொதிச்சிருச்சு. இன்னொரு 1 நிமிஷம் மட்டும் லைட்டாக கொதிக்கட்டும், எல்லாம் மிக்ஸ் ஆகணும்ல. அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்படி இறக்கிடலாம். இப்போ கீழே எடுத்துகிட்டு அப்படியே ஃபில்ட்ரு பண்ண வேண்டியதான். வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணிடலாம். நமக்கு பெரிய அளவில் பெரிய சமையல் பண்ண தெரியாட்டி கூட இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃப்ரீயாக இருக்கும் வீட்டில் நம்மளே ட்ரை பண்ணலாம். ஸோ நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரு நிம்மதியாக இருக்கும், ஒரு உடம்புக்கு புத்துணர்ச்சியாகவும் இருக்கும்ல. ஆரோக்கியமான டீ வேறு. ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அந்த ஹனி தேனை ஒரு 4-5 சொட்டு நமக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை உள்ள ஊற்றிக்கலாம். தேனோ அப்படி தேன் இல்லாதவங்க சர்க்கரையை போட்டுக்கலாம். ஆனால் தேன் தான் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதில் வந்து சிலர் வந்து 2 ஏலக்காவோடு போடுவாங்க, அது தேவையில்ல. பட் விருப்பப்படுறவங்க அதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, டீ ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு.